ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெங்காயம் தக்காளி இல்லாத சூப்பரான ஒரு குழம்பு தாங்க எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த தயிரை வந்துட்டு ஒரு கப்பில் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது அதில் உள்ள சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி இருக்கும்ல, அது இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ஈவன் ஒயிட் ரைஸ்க்கு கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 20 பழ அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். ஸோ இந்த பூண்டை வந்துட்டு நல்லா தட்டிட்டு எடுத்துக்கலாம். நம்ம கல்லெல்லாம் வச்சுருப்போம், அதில் நல்லா தட்டிட்டு எடுத்துக்கலாம். கரண்ட் இல்லாத டைம்லலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு கடாய் அடுப்பில் சூடுபடுத்திக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே வந்து இதெல்லாம் கொஞ்சம் செவந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் தட்டி பூண்டு, அந்த பூண்டை வந்து இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பூண்டோடைய கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பூண்டுடைய கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். பூண்டு வந்து நல்லாவே வந்து நிறம் மாறி வரணும், அதுக்காக கரைஞ்சிடக்கூடாது. கூட ஒரு கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஏற்கனவே போட்டதுக்கப்புறமா இருந்த பூண்டை விட கொஞ்சம் கலர் லேசாக மாறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய் தூள் சேர்த்துடலாம். 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 3/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த மசாலா எதுவுமே கரைஞ்சிடக்கூடாது, அதுக்காக கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். அந்த மசாலாவோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க மிளகாய் தூள் மல்லித்தூளோடைய வாசனை போகணும், அதுக்காக நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லாவே கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த தயிரை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கலந்து கொடுத்துட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து திக்காகி வரும். நம்ம தயிரோடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருந்துச்சு அந்த அளவுக்கு திக்காகி வரணும். தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் ஆகிடுக்கு. நல்லாவே குழம்பு நல்லா திக்காகி வந்திருக்கு. சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான குழம்பு தயாராகியாச்சு. கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இந்த குழம்பு செஞ்சு வச்சிட்டிங்கனாலே போதும், ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் கிட் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வேறு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ்னால் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். உங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறப்ப பை, தேங்க்யூ. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.